தேசம் டிவியுடன் இணைந்திருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினை நேரில் சந்தித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் திருச்சியில் நடைபெறவுள்ள தேசம் காப்போம் மாநாட்டிற்கான அழைப்புதலை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த தொல் திருமாவளவன் சனாதன பயங்கரவாதத்தை எதிர்த்து திருச்சியில் நடைபெறவுள்ள தேசம் காப்போம் மாநாட்டில் பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்கள் பங்கேற்க உள்ளதாக அறிவித்தார். ஜனவரி 23ஆம் தேதி திருச்சிராப்பள்ளியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தேசம் காப்போம் மாநாடு நடைபெறுகிறது. சனாதன பயங்கரவாதத்தை எதிர்த்து மதசார்பற்ற ஜனநாயக சக்திகளை ஒருங்கிணைக்கும் மாநாடாக இந்த மாநாடு நடைபெறுகிறது. இந்த மாநாட்டுக்கான அழைப்பிதழை திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கு இன்றைக்கு கட்சியின் சார்பிலே வழங்கியிருக்கிறோம். அடுத்தடுத்து தோழமை கட்சிகளின் தலைவர்களுக்கும் இந்த அழைப்பிதழை இன்றைக்கு வழங்க முடிவு செய்திருக்கிறோம். மேலும் தலைமைச் செயலகத்தில் யாகம் நடத்தப்பட்டிருப்பது மரபு மீறலானது என்றும் இதுகுறித்து துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் விளக்கம் அளிக்க வேண்டும் என்றும் தொல் திருமாவளவன் கூறினார். தனிப்பட்ட முறையிலே அவருடைய இல்லத்திலே யாகம் நடத்துவதில் யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. அதை நாம் விமர்சிக்க இயலாது. ஆனால் தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சருடைய அதுவும் துணை முதலமைச்சருடைய அலுவலகத்தில் யாகம் நடத்தியிருப்பது மரபு மீறலாகும். இன்னும் சொல்லப்போனால் அது சட்டத்திற்கு புறம்பானது. ஆகவே இது அதிர்ச்சி அளிக்கிறது. இதற்குரிய விளக்கத்தை மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டியது துணை முதலமைச்சர் மற்றும் முதலமைச்சருடைய கடமை என்பதை விடுதலை சிறுத்தைகள் கட்சி சுட்டிக்காட்ட விரும்புகிறது. இத்தகைய போக்குகள் ஆட்சி நிர்வாகத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தும். ஆகவே இதை விடுதலை சிறுத்தைகள் கட்சி கண்டிக்கிறது. கொடநாடு விவகாரம் தொடர்பாக விசாரணை நடத்த முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி முன்வர வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். கொடநாடு சம்பந்தமாக ஒரு தனியார் செய்தி நிறுவனத்தின் முன்னாள் ஆசிரியர் வெளிப்படையாக முதலமைச்சர் மீதே குற்றம் சாட்டியிருக்கிற நிலையில் முதலமைச்சர் இது குறித்து நாட்டு மக்களுக்கு விளக்கமளிக்க கடமைப்பட்டிருக்கிறார். அவர்கள் மீது வழக்கு தொடுப்பது மட்டுமே எதிர்வினையாக இருக்க முடியாது. அவர் குற்றமற்றவர் என்று நிரூபிப்பதற்கு அது தொடர்பான விசாரணையை நடத்துவதற்கு சிறப்பு புலனாய்வு குழுவை அமைக்க வேண்டும் என்று ஏற்கனவே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வேண்டுகோள் விடுத்திருக்கிறோம். அல்லது சிபிஐ விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும். நம்மிடத்தில் எந்த ஆதாரமும் இல்லை. ஆனால் ஒரு புலனாய்வு செய்தி நிறுவனம் ஒரு ஆவணப்படத்தை வெளியிட்டிருக்கிற நிலையில் அதை நாம் இலகுவாக புறந்தள்ளிவிட முடியாது. எனவே முதலமைச்சருக்கு பொறுப்புணர்வு இருக்கிறது, பொறுப்பு இருக்கிறது. அது பற்றிய முழுமையான விசாரணையை நடத்துவதற்கு முதலமைச்சரே முன்வர வேண்டும் என்று மீண்டும் வலியுறுத்துகிறோம். கொல்கத்தாவில் மம்தா பானர்ஜி தலைமையில் நடைபெற்ற மாநாடு மதசார்பற்ற கட்சிகளை ஒருங்கிணைப்பதற்கான முயற்சி என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் விளக்கம் அளித்தார். மம்தா பானர்ஜி அவர்களின் தலைமையில் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிற அந்த மாநாடு மதசார்பற்ற ஜனநாயக சக்திகளை ஒருங்கிணைப்பதற்கான ஒரு முயற்சியை தவிர அதிலே பிரதமர் வேட்பாளரை பிரகடனம் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்ப்பது எந்த வகையிலும் ஏற்புடையதல்ல. அதற்காக அந்த மாநாடு கூட்டப்படவில்லை. தேர்தல் தேதியை இன்னும் அறிவிக்கப்படாத நிலையில் அகில இந்திய அளவிலே இத்தகைய ஒரு ஒருங்கிணைப்பு இன்னும் உறுதிப்படுத்தப்படாத ஒரு சூழலில் உடனடியாக பிரதமர் வேட்பாளரை அறிவித்தாக வேண்டும் என்பது சரியான வாதமாக இல்லை. அந்த மாநாட்டை பொறுத்தவரையில் பாரதிய ஜனதாவுக்கு எதிரான சக்திகள் ஒருங்கிணைந்திருக்கிறார்கள். 20க்கும் மேற்பட்ட தலைவர்கள் பங்கேற்று பாரதிய ஜனதா கட்சியை மீண்டும் ஆட்சிக்கு வர விடாமல் தடுப்பதற்கான அறைகூவலை விடுத்திருக்கிறார்கள். ஆகவே இது காங்கிரஸ் கட்சியும் இணைந்து பங்கேற்ற ஒரு மாநாடு. காங்கிரஸை தனிமைப்படுத்தி விடவில்லை அல்லது காங்கிரஸுக்கு எதிராக அங்கு யாரும் பேசவில்லை.